ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நம்ம சாரிக் அது மட்டும் இல்லாமல் மரீனா ஜெனிஃபர் இவங்க 2 பேருக்குமே இன்னும் 2 நல்ல திருமணம் நடக்க போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். மிகப்பெரிய ஒரு ஐகானிக் ஸ்டாரோட ஒரு பையன் தான் சாரி. கிட்டத்தட்ட அவருமே நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. வில்லன் கதாபாத்திரமே ஒரு சில படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு 29 வயசு ஆகுது. இப்போ ரீசெண்டாக அவருக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியாலஜி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவர் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருக்க மரீனா ஜெனிஃபர் அப்படின்ற பெண்ணை தான் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதா அவங்க கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட ரியாஸ் கானுக்கு ஒரே பையனா அது நம்ம சாரிக்கு மட்டும்தான். அவர் எப்படி ரீசெண்டாக அப்படியே விட்டுடலாம், ஜென்ரலாக கல்யாணம் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் பண்ணுவாங்க. ஏன்னா நார்மல் பீப்புள்னாலே வீட்டுக்கு ஒரு பையனாலே கூட திருவிழா மாதிரி கல்யாணம் அப்படின்றது நடக்கும். ஸோ நம்மளோட ரியாஸ் கானோட பையனுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்க போகிறதில்ல. அதையும் தாண்டி பல பிரகிதமான பிரம்மாண்டம் நடக்க போதாம். அந்த பிரம்மாண்டத்தோட உச்சம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாயம், அதாவது ஃப்ளைட்லேயே திருமணம் அப்படின்றதே நடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்னப்பா சொல்கிறீங்கன்னா எஸ், அந்தளவுக்கு அவங்க பையன் மேலே அவர் அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு. இப்போ ஃப்ளைட்லேயே திருமணம் அப்படின்றத ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். இது தொடர்பாக அதனால தான் அவங்க ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் நிறைய பேரை இன்வைட் பண்ண போகிறது கிடையாது, முழுக்க எல்லாமே எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை மட்டும்தான் நாங்கள் இன்வைட் பண்ண போகிறோம், மற்றபடி வேறு யாரையுமே இன்வைட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக இருக்க போகிறது மரியா ஜெனிஃபரோட அப்பா அம்மா, அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரிக்கோட அப்பா அம்மா, இவங்க மட்டும்தான் இருக்க போகிறாங்களாம். அதுக்கப்புறம் சாரிக்கோட 2-3 ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் மரியா ஜெனிஃபரோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ், இவங்க மட்டும் தான் இருக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ முழுக்க ஃபுல்லாகவே ஃப்ளைட்டில் தான் திருமணம் அப்படின்ற மாதிரியும் டிசைட் பண்ணியிருக்கிறாங்களாம். இது வரைக்கும் யாருமே அதை பண்ணதே கிடையாது. ஒரே ஓடுற ஃப்ளைட்டில், அதாவது சூப்பராக நடு ஆகாயத்தில் ஃப்ளைட்டில் திருமணம் அப்படின்றத ஏற்பாடு பண்ணியிருக்கிறது இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஐடியா முழுக்க நம்ம ரியாஸ் கானோடையது, உமார் ரியாஸோடது தான். ஏன்னா அவங்க தான் அவங்க பையனுக்காக இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எதனாலும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்களாம். இது கேட்கும் போதே நம்ம சாரிக்காக இருக்கட்டும் இல்லை மரீனா ஜெனிஃபராக இருக்கட்டும் 2 பேருமே செம்ம ஷாக்காக இருக்காங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற அளவுக்கு ஷாக்காக இருக்காங்களாம். பட் எல்லாமே உனக்காக தான் தம்பி, நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருமே செம்ம ஹாப்பியாக இருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் ஒரு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, நம்மளோட தனுஷ் சார் இருக்கார் இல்லையா, ரீசெண்டாக அவர் பாலிவுட்டில் நிறைய படங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக மறுபடியும் இன்னொரு பாலிவுட் படத்தில் சேர போகிறாராம். ஆல்ரெடி அவர் ஹிந்தியில் ஆனந்த் தேஸ் ராய் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டு இருந்தார். ஏற்கனவே அவர் இயக்கத்தில் தனுஷ் ராஞ்சனா ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. அது செம்ம ஹிட்டாகவுமே ஆயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக இன்னொரு படத்துலையும் ஓகே கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் ஹீரோயின் யார் அப்படின்னும் போது கிருத்தி சனம் தான் பேசப்பட்டு இருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தைகளாக நடப்பிட்டு இருக்கு. கண்டிப்பாக கிருத்தி சனம் கிட்ட ஓகே சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு கதை பிடிச்சிருச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா அவர் தான் இப்போ ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீர்த்தி சனம் தனுஷ் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பேர் ஆகிறாங்க. எப்படி அந்த காம்போ இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.